அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 30ஆம் தேதிக்கான செய்தியை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது பாமக அப்படின்னு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த கட்சிக்குள்ளே நடக்கப்பட்ட உட்கட்சி பூசல் பற்றி தான் தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த கட்சிக்கான இந்த மாதிரி அதாவது உட்கட்சி பூசல் நமக்கு தேவையில்லை. பட் கட்சி சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட வருடம், ஸோ அந்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா அந்த கட்சிக்கு என்ன சின்னம் இருக்குது, ஸோ இது மாதிரி சில பேசிக் டேட்டாவை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் இருக்குது. ஸோ இதற்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சின்னமும் இருக்குது. இதோட வருடங்கள் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே சின்னங்களை கேட்டிருக்காங்க. ஸோ சில கட்சிகளுக்கு வந்து வருடங்களை பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கட்சி சார்ந்த செய்திகள் வரும்போது அது சார்ந்த தகவல்கள் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேடினாலும் கொஞ்சம் படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரும்போது அது மாதிரி செய்திகளை படிச்சுக்கோங்க. அதுபோக இந்த டேட்டா இந்த செய்தியை பொறுத்தளவில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம அது சார்ந்து படிச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேகிங் தடுப்பு செயல் திட்டங்களை சமர்ப்பிக்க கல்லூரிகளுக்கு யூஜிசி அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேகிங் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடிவதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பகடிவதை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு ஆக்ட் நம்மளுக்கு வந்து கொண்டு வரப்பட்டு இந்த ரேகிங் அப்படிங்கிறத தடை செஞ்சுருக்காங்க. இதை யூஜிசி அறிவுறுத்தல் அப்படின்னா இந்த பல்கலைக்கழக மானிய குழு தான் எல்லா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஹெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட அறிக்கை கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு இது வார்த்தையை பார்த்துக்கோங்க. இந்த ரேகிங் அப்படின்னா பகடிவதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கீழடி அகழாய்வு குறித்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது கீழடி குறித்து வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு பற்றி வந்து நிறைய பேர் வதந்திகளை பரப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது தொடர்பாக மத்திய மாநில தொல்லியல் துறை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது கீழடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியீடு குறித்து ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் முற்றிலும் தவறானது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீழடி குறித்து வதந்திகளை பரப்பியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக அறிஞர்கள் அவையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கலந்துரையாடல் திட்டம் ஒன்று முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த தமிழ் வளர்ச்சித்துறையோட அமைச்சர் வந்து இதை தொடங்கி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக அறிஞர் அவையம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ் அறிஞர் அவையம் என்னும் திட்டம் வந்து சமீபத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து தமிழ் மொழியோட மேம்பாட்டுக்காக அறிஞர்கள் அவையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திறன் திட்டம் இந்த இருக்குது பாருங்கள். மாணவர்கள் கற்றலை மேம்படுத்த திறன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த திறன் திட்டம் செயல்படுத்துறது, அதாவது ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து லெவல் அப்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 6 முதல் 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு வந்து மெயினாக இதை வந்து இது பண்ணுறாங்க. திறன் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருப்பாங்க. இது அந்த ஆக்ட் தான் நமக்கு முக்கியமானது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் ஒன்று 2007 கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இந்த டேட்டா இருக்குது, ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லி அந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் இருக்குது, அவங்கள எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழிமுறைகள்லாம் இந்த சட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து 2007 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி பொது அறிவியல் இணையத்தில் நமக்கு சிலபஸ் படி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், தமிழக அரசின் 7வது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் தமிழக அரசின் 7வது நிதி ஆணையம். அப்போ வந்து 2026 ஆகஸ்ட் 31 இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து ஆணையிட்டுள்ளது. இந்த ஆணையம் பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமையை குறித்து ஆய்வு செய்து மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகள் வழங்கும். இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்ட வகையில் இந்த ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இது என்னென்னா கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாநில அரசுகள் தேவைப்பட்டால் இந்த மாதிரி நிதி ஆணையம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதன்படி அமைக்கப்பட்டு அதன்படி வந்து உறுப்பினர்கள் நியமனமும் தலைவர் நியமனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த இப்போ சொல்லியிருக்காங்களா அரசியலமைப்பின்படி தலைவர் உறுப்பினர் நாங்கள் நியமிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியலமைப்பின்படி தலைவர் உறுப்பினர்கள் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா இதை நியமனம் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ தலைவர் மட்டும் இல்லை, அந்த ஆணையமே உருவாக்குறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அது சார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுதான் நமக்கு கொஷினாகவே வரும். ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது தாக்குதல் அப்படின்னு பிரதமரே ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது பாகிஸ்தானோட பிரதமரே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணைகள் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் இந்த ஏவுகணையை தயாரிச்சிருப்பாங்க. இதை வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமான வாண்டட் இருக்குது. ஆனால் ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி அதில் வந்து உறுதியாக இருக்காங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒளியோட வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லானது. இந்த ஏவுகணை மூலமாக பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தானோட விமானத்தளங்கள்லாம் வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கான உதிரி பொருட்கள் தயாரிக்கிற அந்த ஒரு நிறுவனம் தொடங்கும் போது அந்த மாநிலத்தோட முதல்வர் சொல்லியிருந்தார், பிரம்மோஸோட பவர் என்ன அப்படிங்கிறது பாகிஸ்தானில் போய் கேட்டு பார்த்தா தெரியும், ஏன்னா அதோட விளைவுகள்லாம் அங்கே தான் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கியமான ஏவுகணை. அது பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவோட கூட்டு முயற்சி. BRA அதாவது பிரம்மா அப்படிங்கிறது அந்த பிரம்மபுத்திரா நதியவும் கடைசி இருக்கிற MOS மாஸ்கோவோட அந்த லெட்டரும் சேர்ந்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற லெட்டரை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமானதாக தெரிஞ்சுது. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.